அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, அகங்காரத்தினால் ஏற்படும் விளைவுகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அகங்காரம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெஃபினிஷன் சொல்லிடணும். அகங்காரம்னா என்னன்ட்டு நிறைய இடத்துல ஞானதேவர் சொல்ற இடம், இந்த தேகமே நான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப இந்த தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த தேகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்டிகுலரா அந்த பர்சனாலிட்டி, தேகம் எதை பிரதிபலிக்கிறதுனா என்னுடைய புலன்கள், என்னுடைய ஆசை, என்னுடைய எண்ணம், என்னுடைய புத்தி ஆகியவற்றை பிரதிபலிப்பது இந்த தேகம். சோ இப்ப இந்த தேகமே நான் அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் அந்த தேகத்துக்கு கொடுத்துட்டு, அந்த தேகத்தை மைய புள்ளியாக வைத்துக்கொண்டு அனைத்து செயல்களையும் ஒருவர் செய்து கொண்டிருந்தால் அவர் அகங்காரத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம். டெஃபினிஷன். சரி, இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த என்னை மைய புள்ளியாக வைத்து இந்த தேகம், என்னுடைய எண்ணம், என்னுடைய அபிமானம், என்னுடைய சித்தாந்தம், என்னுடைய கொள்கை, என்னுடைய கோட்பாடு ஆகியவற்றை மைய புள்ளியாக வைத்து அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதிலே நான் ஒத்தி விடுவதன் விளைவாக அடுத்தவர்களின் கோட்பாடு, சித்தாந்தம், எண்ணம், அபிமானம் ஆகியவற்றை துளி கூட மதிக்காமல் நான் செயல்படுவேன். சோ இதன் விளைவாக என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் குழப்பம் எனக்கே வந்துடும். உண்மை என்னன்னா, நானும் இந்த தேகமும் அனைவருடைய தேகமும் ஒண்ணுதான். எப்படி என் கைகளும் கால்களும் என்னை விட்டு வேற வேற அல்லையோ, அப்படி இங்க காணப்படும் அனைத்து உயிரும் உயிரற்ற பொருள்களும் என்னை விட்டு வேறானவை அல்ல என்பது உண்மை. ஆனா இந்த உண்மைக்கு மாறாக ஒரு விஷயத்த நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா மிஞ்சுவது குழப்பம். இப்ப கயிறு இருக்கு, கயிறு என்பது உண்மையாக இருக்கு, அதை பாம்பென்று நான் உண்மைக்கு மாறாக நான் ஒண்ணு கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழப்பம் என்னை விட்டு போகவே போகாது. இந்த குழப்பம் என்னை விட்டு போகவே போகாது அப்படிங்கிறதான் உண்மை. எப்படின்னா, அது கயிறு இருக்கு, அதை நான் பாம்புன்னு தீர்மானிச்சுட்டேன் அப்படின்னா, அந்த பாம்பை விரட்டுவதற்கும் அந்த பாம்பை அடித்து கொள்வதற்கும் அந்த பாம்பிடமிருந்து என்னை பாதுகாப்பதற்கும் நான் பயங்கரமா ஒரு முயற்சி செய்யணும். அந்த முயற்சியெல்லாம் என்ன ஆகும்? தோல்வியில போய் முடிஞ்சிடும். அப்ப அந்த கயிற்றில் இருக்கும் பாம்பை தடி எடுத்துக்கொண்டு அடித்து அந்த பாம்பை கொன்று அந்த பாம்பை தூக்கி எறிஞ்சிடலாம்னா அது முடியாத காரியம். அப்ப கடைசியில எனக்கு என்ன மிஞ்சுவதுன்னா குழப்பம். இது ஞானதேவரே சொல்றார். ஒருவனை தொழுக்கட்டையில வைத்து வாழவும் விடாமல் சாகமும் விடாமல் சித்திரவதை செய்வதே இந்த அகங்காரத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அகங்காரம் வந்தா என்ன பண்ணும்னா, அவனை வாழவும் விடாம சாகவும் விடாம ஒருவித குழப்பத்துல வச்சுக்கிட்டு அவனை அணு அணுவா சித்திரவதை செய்யும் அப்படிங்கிறது ஞானதேவர் சொல்றாரு. ரெண்டாவது, அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னு ஞானதேவரே சொல்றாரு. கட்டுக்கடங்காத கோமாளியை போல் வணங்காமுடியாய் அப்படின்றாரு. ஒரு கோமாளி வணங்காமுடியாய் ஒரு அரசனானா அந்த அரசாட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அவனுடைய செயல்பாடு அப்படிங்கிறார். ஏன்னா உண்மை நான், எல்லோரும் ஒன்று, எல்லாம் ஒன்று. ஆனால் அதை வேறு வேறு அப்படின்னு பார்ப்பது அகங்காரம். எப்போது வேறு வேறுன்னு உண்மைக்கு புறம்பாக பார்த்து விட்டேனோ அப்போதே நான் அறியாமையிலிருந்து கோமாளியாகி விடுகின்றேன். ஆனால் நான் கோமாளி என்று என்னை நினைப்பதில்லை, நான் என்ன வணங்காமுடியா வேற நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ ஒரு கோமாளி தன்னை வணங்காமுடியாக நினைக்கும் போது அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா,
அது திட்டத்திட்ட நீங்க வந்து இந்த இரண்டாம் புலிகேசி மன்னன் ஒரு படம் வந்திருக்கும். அதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர்ற அந்த வடிவேலு மாதிரி அவனுடைய செயல்பாடு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கோமாளித்தனமாக இருக்கும் அப்படின்னு இதுவும் ஞானதேவர் தான் சொல்றாரு. அடுத்து வந்து இருமாப்பும் தூணை விழுங்கிவிட்ட மலைப்பாம்பை போல் அப்படின்னு சொல்றாரு. அகங்காரத்தால் முக்குகின்றவனாய் அப்படின்னு. இது மூணாவது. பயங்கர வீம்பு, அடமன்ட்டு, கல் நெஞ்சம், வளைந்து கொடுக்காத தன்மை, அடுத்தவர்களின் மனதை பற்றி கவலைப்படாமல் தான் நினைத்ததையே சாதிக்கும் ஒரு வீம்பு ஆகியவற்றை இந்த அகங்காரம் கொண்டு வந்தோம். ஏன்னா நான் மட்டும்தான் உயர்வுன்னு நான் பார்த்துட்டேன், அடுத்தவன்ல வேற வேற, அதை தாழ்வுன்னு பார்த்துட்டேன். அப்படிங்கும்போது அப்ப நான் நினைத்ததை மட்டுமே சரி என்று திணிப்பதற்கு முயலும் போது அது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அது தூணை விழிக்கு விட்ட மலைப்பாம்பை போல் அவன் இருமாப்பில் முக்குவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்ப இருமாப்பு அங்க நிறைய இருக்கும். ரெண்டாவது, மிக முக்கிய அகங்காரத்தில் இருக்கும்போது கண்டிப்பா யாரையும் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. புத்தி வேலை பார்க்காது. ஏன்னா புத்தி தான் நினைத்ததான் பார்க்கும் அப்படின்னா வளர்ச்சியே அடையாது. நான் நினைத்தபடிதான் நீ பேசணும், நான் நினைத்தபடிதான் நீ இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அப்ப என்னுடைய வளர்ச்சி எங்க இருக்கும்? நான் கற்றுக்கொள்ளவே முடியாதுல்ல. ஸோ அங்கே என்ன பிளஸ் இருக்கு, இங்க என்ன மைனஸ் இருக்குன்ட்டு எல்லோரிடம் இருப்பதையும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது. இந்த அகங்காரம் கற்றுக் கொடுக்கும், கற்றுக்கொள்ளாது. அப்ப தான் நினைத்ததையே எல்லோருக்கும் சொல்லி கொண்டு இருக்குமே தவிர அப்ப எதை நினைத்தானோ அந்த வளர்ச்சி அதோட நின்றும். அந்த காலத்துக்கேற்ப மாற்றத்துக்கேற்ப ஒரு நிலையை மேல் செல்வதற்கே விடாமல் அந்த வளர்ச்சியை நின்றுவிட்டு அதுதான் உயர்ந்தது என்று கூறிக்கொண்டு அதையே அடுத்தவரிடம் துணிப்பதற்கு முயன்று கொண்டிருக்கும். ஸோ அதன் விளைவாக வளர்ச்சி நின்றுவிடும், அறிவு நின்றுவிடும், புத்தி கூர்மை நின்றுவிடும். கடைசி வரைக்கும் நான் சொன்னதான் சரின்ட்டு சாதித்து கொண்டு வீம்பு பிடித்து கொண்டு அதிலேயே கஷ்டப்பட்டு உழன்று கொண்டு வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் ஒரு கஷ்டமான நிலைக்கு தள்ளி விடுவது என்பது இந்த அகங்காரத்தின் ஏற்படும் விளைவு. ஸோ நீங்க அதை அப்படியே அகங்காரம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தூணை விழுங்கி விட்ட மலைப்பாம்புன்னா எவ்வளவு கனம், எவ்வளவு வெயிட்டு, எவ்வளவு மண்டகனம் அப்படிலாம் இல்லாம காத்துல பறக்கிற மாதிரி இந்த ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, மிகவும் ஃபிளெக்சிபிலிட்டியாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் தண்ணீரில் உப்பு கரைவது போல் சூழலோடு கரைந்து கொண்டு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அனைத்தையும் புரிந்து கொண்டு ஆனந்தமாக இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்.